அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எண்ணூரில் அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது சாரம் விழுந்து விபத்தில் 9 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இந்த சம்பவத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் யுகேந்தர். யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரம்? நிச்சயமாக ஆஷினி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் உயர் அனல் மின் நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுள்ள 2 அலகுகள் மூலம் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையம் பணிகள் 70% முடிவடைந்து எஞ்சிய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அனல் மின் நிலைய கட்டுமான பணிகள் வடமாநில தொழிலாளர்கள் பிரம்மாண்டமான நிலக்கரி பதப்படுத்தும் ராட்சச வளைவுகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 145 அடி உயர தளத்தில் மேலே அமர்ந்து 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் நேற்று பணிபுரிந்து வந்தனர். உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் பணியாற்றிய நிலையில் தொழிலாளர்கள் வளைவு கூண்டு அனைத்தும் சரிந்து கீழே விழுந்த விபத்தில் ஏற்பட்டது. இதனால் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சக தொழிலாளர்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நேற்று டெம்போ டிராவல் மூலமாக அனுப்பி வைத்தனர். இவர்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் வைத்து ஒருவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது 9 வடமாநில தொழிலாளர்கள் ஸ்டான்லி மருத்துவமனை குடலூர் ஆய்வுக்காக செல்லப்பட்டுள்ளது. வாயிலூர் அனல் மின் நிலையத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று குவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே LNT தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் போலீசார் நிலையில் கல்வீச்சான சம்பவம் அரங்கேறியது. இது அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணமாக இன்றைக்கு 200 போலீசாரானது குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காட்டூர் போலீசார் ஒப்பந்ததாரர் ரித்திஷ் குப்தா, அனுஷ் அமித், மணிகண்டன் ஆகியோர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் மங்கள் என்பவர் சண்டிகர் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் மாவட்ட ஆட்சியர் மின்சார வாரிய அமைச்சர் அனைவரும் இப்போது ஆய்வு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பகுதியிலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆஷினி.